அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து வயிற்றை பசியோடு வைத்திருக்கும் நாம் மத்திய கிழக்கில் மனித தூய்மை பசியெடுத்து தவிக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறம் நோன்பின் மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நாம் காதுகளில், மறுபுறம் ஈரானின் வானில் வெடிக்கும் குண்டுகளின் சத்தம், அமெரிக்க விமானங்களின் இரைச்சல், இஸ்ரேலிய ஏவுகணைகளின் வீச்சு மற்றும் அதிகாலையில் தூங்கத்திலிருந்து எழுப்பப்படும் அப்பாவி குழந்தைகளின் அழுகுரல், இவை அனைத்தும் கலந்துதான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நாம் இப்போது பேசப்போவது வெறும் எண்கள் பற்றி அல்ல. இது ஒரு தேசத்தின் மீது பொழியப்படும் நெருப்பு பொழிவின் கணக்கு. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் ஈரான் யுத்தத்தின் பொருளாதார பின்னணி. ஒரு யுத்தம் நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும்? அந்த செலவை யார் ஏற்கிறார்கள்? ஆயுதங்கள் தீர்ந்து போகுமா என்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் தேடப் போகிறோம். அல் ஜசீரா போன்ற சர்வதேச ஊடகங்கள், குறிப்பாக அதன் அரபு பிரிவு, இந்த யுத்தத்தின் மறுபக்கத்தை காட்டும் ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டுள்ளது. அது ஆயுதங்களின் வீச்சை பற்றி மட்டும் பேசவில்லை. அந்த ஆயுதங்கள் இயக்கும் எவ்வளவு பணம் கொட்டப்படுகிறது, அந்த பணம் யாருடையது, அமெரிக்காவின் ஆயுத கிடங்கு எதிர்கொள்ளும் பிரச்சினை என்ன என்பதை பற்றி பேசுகிறது. இன்று அந்த கட்டுரையின் கருவை நாம் விரிவாக ஆராயப் போகிறோம். ஏனெனில் இது வெறும் அல் ஜசீராவின் செய்தி மட்டுமல்ல, இது இந்த யுத்தத்தின் பொருளாதார யதார்த்தம். யோசித்து பாருங்கள். நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில் ஈரானில் எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பறிகொடுத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கி கிடக்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்திலிருந்து நிற்கிறார்கள். யுத்தம் என்பது வெறும் அரசியல் சதுரங்கம் அல்ல, அது மனித இழப்புகளின் சோக காவியம். ஒவ்வொரு வெடிகுண்டுக்கு பின்னாலும் ஒரு குடும்பத்தின் கனவுகள் சுக்குநூறாகின்றன. ஒவ்வொரு ஏவுகணைகளுக்கு பின்னாலும் ஒரு தாயின் இதயம் எரிந்து சாம்பலாகிறது. பகுதி 1. 24 மணி நேரத்தில் $779 மில்லியன். இப்போது வரலாற்றில் இதுவரை யாரும் சொல்ல துணியாத ஒரு உண்மையை பார்க்க போகிறோம். துருக்கியின் ஆண்டோடு செய்தி நிறுவனத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. எபிக் ஃபியூரி என்று அழைக்கப்படும் இந்த இராணுவ நடவடிக்கையின் முதல் 24 மணி நேரத்தில் மட்டும் அமெரிக்காவால் சுமார் $779 மில்லியன் செலவிடப்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதை எப்படி கற்பனை செய்வது? இந்த உரையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு புரியாத கணிதமாக இருக்கலாம். ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இலங்கை போன்ற ஒரு நாட்டின் மொத்த வெளிநாட்டு கடன் சுமார் $63 பில்லியன். அதாவது 1948 ஆண்டு சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை இலங்கை எடுத்த மொத்த கடன் $63 பில்லியன். இந்த யுத்தம் ஆரம்பித்த முதல் நாளிலேயே அமெரிக்கா அந்த தொகையில் 1.2% செலவழித்திருக்கிறது. ஒரே நாளில் 24 மணி நேரத்தில். இப்போது இந்த $779 மில்லியன் எங்கே போனது என்று விரிவாக பார்ப்போம். டோமாஹாக் ஏவுகணைகள், கடலில் இருந்து ஏவப்படும் இந்த அதிநவீன குரூஸ் ஏவுகணைகளுக்காக மட்டும் சுமார் $340.4 மில்லியன் செலவானதாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு டோமாஹாக் ஏவுகணையும் சுமார் $2 மில்லியன் விலை மதிப்புள்ளது. இது ஒரு சொகுசு மாளிகையின் விலை, ஒரு விமானத்தின் விலை. ஆனால் இது சில நிமிடங்களில் எரிந்து சாம்பலாகும் ஒரு ஆயுதத்தின் விலை. இப்படி 170க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் முதல் நாளில் ஏவப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஏவுகணையும் அதன் இலக்குகளை நோக்கி பாயும் போது அதன் பின்னால் $2 மில்லியன் புதைந்து போவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போர் விமானங்களின் நடமாட்டம், ஃபைட்டர் ஜெட் ஸ்டோரிஸ், F-28, F-16, F-22, F-35 போன்ற அதிநவீன போர் விமானங்களை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்காக $171.3 மில்லியன் செலவானது. இது விமானங்களின் எரிபொருள் பராமரிப்பு மற்றும் விமான செலவுகளின் அடங்கும். F-35 போன்ற ஒரு விமானத்தின் ஒரு மணி நேர பரப்பு செலவு மற்றும் $36,000 மேல். இந்த விமானங்கள் வானில் பறக்க ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவாகின்றன. ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் அட்டாக்ஸ், ஹிமாஸ், ஹை மொபாலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம் போன்ற தரைவழி ஏவுகணைகள் தாக்குதல். உளவு தகவல்கள் சேகரிப்பு மற்றும் பின்னணியின் தளவாட ஆதரவுக்காக $122.2 மில்லியன் செலவானது. தரையில் இருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் எதிரிகளின் நிலைகளை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. B-2 குண்டுவீச்சு விமானங்கள், B-2 போம்பர் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட ரேடாருக்கு பிடிப்படாத B-2 விமானங்கள் நடத்திய ஒரு சில தாக்குதல்களுக்காக மட்டும் $30.2 மில்லியன் செலவாகியுள்ளது. B-2 ஸ்பிரிட் ரக விமானம் ஒன்றின் விலை சுமார் $2 பில்லியன். உலகிலேயே மிக விலை உயர்ந்த விமானங்களில் ஒன்று.
அந்த விமானம் பறக்கும் ஒவ்வொரு முறையும் அதன் பராமரிப்பு, செறிபொருள் மற்றும் பணியாளர்கள் செலவுகள் சேர்ந்தே வருகின்றன. சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டின் பட்ஜெட்டில் இருந்து ஒரே நாளில் இவ்வளவு பணம் புதிந்து போயிருக்கிறது. இந்த பணத்தை கொண்டு எத்தனை பள்ளிகளை கட்டியிருக்கலாம், எத்தனை மருத்துவமனைகளை நிர்வகிக்கப்பட்டிருக்கும், எத்தனை ஏழை மாணவர்களின் கல்வி செலவை ஏற்க முடியும், எத்தனை பசியோடியோர் வயிறு நிரப்ப முடியும். ஆனால் இது அழிவின் கணக்கு. இந்த பணம் கொண்டு கட்டப்பட்டது பள்ளிகள் அல்ல, இடிபாடுகள். இந்த பணம் கொண்டு நிரப்பப்பட்டது வயிறுகள் அல்ல, கல்லறைகள். பகுதி 2. கடலில் மிதக்கும் $6.5 மில்லியன். யுத்தம் என்பது வெடிகுண்டுகளை வீசுவது மட்டுமல்ல, அதற்காக ஒரு மாபெரும் இராணுவ இயந்திரத்தை இயக்க வேண்டும். அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பல்களை ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தியுள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் மற்றும் USS ஜெரால்ட் ஃபோர்ட். இந்த 3 கப்பல்களும் அமெரிக்க கடற்படையின் பெருமிதங்கள். ஒவ்வொரு கப்பலிலும் 5000க்கும் மேற்பட்ட வீரர்கள், 90,000க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ஏவுகணைகள் மற்றும் அதிநவீன ரேடார் அமைப்புகள் இருக்கின்றன. இது ஒரு மிதக்கும் விமான நிலையம், ஒரு மிதக்கும் நகரம். இந்த ஜெரால்ட் ஃபோர்ட் போன்ற ஒரு விமான தாங்கி கப்பலை இயக்க ஒரு நாளைக்கு $6.5 மில்லியன் செலவாகும் என சென்டர் ஃபார் நியூ அமெரிக்கன் செக்யூரிட்டி மதிப்பிட்டுள்ளது. இது ஒரு கப்பலுக்கு மட்டும். இங்கு பல கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், துணை கப்பல்கள் அடங்கிய கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இயங்குகிறது. இவற்றின் மொத்த செலவு நாளொன்றுக்கு $100 மில்லியன் தொடும். இது யுத்தம் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் ஆகும் செலவு. கப்பல் கடலில் இருந்தால் போதும், $6.5 பில்லியன் தண்ணீரில் கரைந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த கப்பல் ஒரு மாதம் கடலில் நிலை கொண்டிருந்தால் அதற்கு $200 மில்லியன் மேல் செலவாகும். இது வெறும் இயக்க செலவு மட்டுமே. இதில் ஆயுதங்களின் செலவு சேர்க்கப்படவில்லை. இந்த கப்பல்களில் பணிபுரியும் வீரர்களின் சம்பளம், அவர்களுக்கான உணவு, மருத்துவ வசதிகள், கப்பலின் எரிபொருள் பராமரிப்பு, உதிரி பாகங்கள், ஆயுத பராமரிப்பு, தகவல் தொடர்பு செலவுகள், இப்படி ஆயிரக்கணக்கான செலவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. பகுதி 3. $21.7 பில்லியன் இஸ்ரேலுக்கு இலவச பரிசு. பிரவுன் பல்கலைக்கழகத்தின் கார்ட்ஸ் ஆஃப் வார் திட்ட ஆய்வாளர் வெளியிட்ட அதிர்ச்சியூட்டும் தகவலை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. அக்டோபர் 7, 2023 அன்று காசாவில் யுத்தம் ஆரம்பித்தது முதல் இதுவரை அமெரிக்கா $21.7 பில்லியன் மதிப்புள்ள இராணுவ உதவிகளை இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளது. இதன் அர்த்தம் என்ன? இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் $1 பில்லியன். 1948 ஆண்டு சுதந்திரம் பெற்ற முதல் இன்று வரை இலங்கை எடுத்த கடனில் 1/3 பகுதி அமெரிக்கா ஒரு நாட்டிற்கு வெறும் 2.5 ஆண்டுகளில் இராணுவ உதவியாக கொடுத்திருக்கிறது. இதை வேறு விதமாக பார்க்கலாம். உலகில் எத்தனை நாடுகள் பட்டினியால் வாடுகின்றன? ஆப்பிரிக்காவில் எத்தனையோ குழந்தைகள் ஒருவேளை உணவுக்காக ஏங்கி தவிக்கின்றன. ஆசியாவில் எத்தனையோ நாடுகள் கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு போன்ற அடிப்படை வசதிகளுக்கு கூட பணம் இல்லாமல் திணறுகின்றன. ஆனால் அமெரிக்கா இந்த $21.7 பில்லியன் ஒரே ஒரு நாட்டிற்கு ஆயுதங்கள் வாங்குவதற்காக கொடுத்திருக்கிறது. இதை தாண்டி யெமன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் நடத்தப்படும் இராணுவ நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவின் பணக்காரர்கள் மற்றும் அரசு சேர்ந்து சுமார் $9.65 பில்லியன் முதல் $12.7 பில்லியன் வரை செலவிட்டுள்ளனர். இந்த பணம் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணம், அமெரிக்காவில் மருத்துவ கடனில் வாடும் ஏழை மக்களின் பணம், அமெரிக்காவில் வீடு இல்லாமல் தவிக்கும் தெருவில் வாழும் ஆயிரக்கணக்கானோரின் பணம், அமெரிக்காவில் கல்வி கடனில் சிக்கி தவிக்கும் மில்லியன் கணக்கான மாணவர்களின் பணம். அது இன்று ஈரானின் மீது விழும் குண்டுகளாக மாறியிருக்கிறது. அது இன்று ஈரானில் கொல்லப்படும் குழந்தைகளின் இரத்தமாக மாறியிருக்கிறது. பகுதி 4. அமெரிக்காவின் ஆயுதப்பட்டியல். அமெரிக்க மத்திய கட்டளை USS சென்ட்ரல்கோம் வெளியிட்ட தகவலின்படி இந்த யுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட வகையான ஆயுத அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றில் சிலவற்றை விரிவாக பார்ப்போம். குண்டுவீச்சு விமானங்கள். B-1 லான்சர். இது ஒரு மூலோபாய குண்டுவீச்சு விமானம். அதிவேகமாக பறக்கக்கூடிய இந்த விமானம் 75,000 பவுண்டுகள் வரை வெடிகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது குறைந்த உயரத்தில் பறந்து எதிரிகளின் ரேடாரை தவிர்த்து தாக்குதல் நடத்த வடிவமைக்கப்பட்டது. B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட உலகின் மிக விலை உயர்ந்த விமானங்களில் ஒன்று. ரேடாருக்கு பிடிபடாத இந்த விமானம் ஆழமான எதிரி பகுதிகளுக்குள் ஊடுருவி அணு ஆயுத உட்பட்ட கனரக குண்டுகளை வீசும் திறன் கொண்டது. இதன் வடிவமைப்பே அது ரேடாரில் இருந்து மறைக்கும் விதமாக உள்ளது. போர் விமானங்கள். F-15 ஈகிள். வான்மேன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த விமானம் உலகின் மிக வெற்றிகரமான போர் விமானங்களில் ஒன்று. எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்துவதில் இதற்கு இணையாக எதுவும் கிடையாது. F-16 ஃபைட்டர் ஃபால்கன். இலகுரக சூழ்ச்சி திறன்மிக்க இந்த விமானம் வான் தாக்குதல் மற்றும் தரை தாக்குதல் இரண்டிலும் சிறந்து விளங்குகிறது. உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் விமானங்களில் இதுவும் ஒன்று.
FA-18 சூப்பர் ஹார்னட் இது ஒரு பல்நோக்கு போர் விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து இயக்கப்படும். இந்த விமானம் வான் தாக்குதல், தரை தாக்குதல் மற்றும் உளவு பணிகள் என பலவிதமான பணிகளை செய்யும் திறன் கொண்டது. F-22 ராப்டர் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் உலகின் மிக மேம்பட்ட போர் விமானம் கருதப்படும். இது எதிரி விமானங்களை கண்டுபிடித்து அழிப்பதில் வல்லது. இதன் ரேடார் மற்றும் சென்சார்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. F-35 லைட்னிங் II இதுவும் 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் பல்நோக்கு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட. இது 3 வெவ்வேறு வகைகளில் F-35A, F-35B, F-35C தயாரிக்கப்படுகிறது. மிக அதிநவீன தொழில்நுட்பங்கள் பொருத்தப்பட்ட இந்த விமானம் தகவல் சேகரிப்பு, தாக்குதல் மற்றும் இணைப்பு என அனைத்திலும் சிறந்தது. மின்னணு போர் விமானங்கள் எலக்ட்ரிக் வேவ்ஃபேர் EA-18G குரோவியர் இது FA-18 மேம்படுத்தப்பட்ட வடிவம். எதிரிகளின் ரேடார் அமைப்புகளை முடக்கும், அவர்களின் தகவல் தொடர்புகளை சீர்குலைக்கும் மற்றும் அவர்களின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க செய்யும் சக்தி கொண்டது. இது போர்க்களத்தில் கண்கள் மற்றும் காதுகளை முடக்கும் விமானம். தரை தாக்குதல் விமானம் A-10 தண்டர்போல்ட் II வார்தாக் என்று அழைக்கப்படும். இந்த விமானம் கவச வாகனங்களை மற்றும் டாங்கிகளை அழிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. இதன் முன்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள 30 mm GIU-8 எவெஞ்சர் பீரங்கி நிமிடத்திற்கு 3900 சுற்றுகளை வரை சுடும் திறன் கொண்டது. இது தரைப்படைகளுக்கு மிக நெருக்கமான ஆதரவை வழங்கும் விமானம். ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்ஸ் MQ-9 ரீப்பர் உளவு பார்ப்பதற்காக தாக்குதல் நடத்துவதற்கான ஆளில்லா விமானம் 50,000 அடி உயரம் வரை பறக்கும். இது 14 மணி நேரம் வரை கண்காணிப்பு பணிகளில் மேற்கொள்ள முடியும். ஹெல்ஃபயர் ஏவுகணை மற்றும் லேசர் வழிகாட்டும் குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. லுகாஸ் LMS-US இது ஒரு குறுகிய தூர உளவு ட்ரோன். ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் இருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்டது. இது ஈரான் குறைந்த செலவில் அதிக சக்தி கொண்ட ட்ரோன்களை உருவாக்குவதில் வல்லவர்கள். அந்த தொழில்நுட்பத்தையே இப்போது அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. இந்த ட்ரோன்கள் ரேடாருக்கு பிடிபடாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் உலக புகழ் பெற்றது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டது. இது பல கூறுகளை கொண்ட ஒரு சிக்கலான அமைப்பு. THAAD டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ் டிஃபென்ஸ் இது உலகின் மிக உயர்ந்த அளவிலான ஏவுகணை தடுப்பு அமைப்பு. வளிமண்டலத்தில் வெளியேயும் உள்ளேயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டது. ஈரான் ஏவுகணைகளை தடுக்க இந்த அமைப்பு தான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு THAAD ஏவுகணையும் மிக விலை உயர்ந்தது. கடல் வழி ஏவுகணைகள் டோமாஹாக் கடலிலிருந்து ஏவப்படும் நீண்ட தூரம் ஏவுகணைகள் 1000 மைல்கள் வரை பயணிக்கும். இது குறைந்த உயரத்தில் பறந்து ரேடாருக்கு பிடிபடாமல் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. மிக துல்லியமான இலக்குகளை தாக்கும் இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் முதல் தேர்வு ஆயுதங்களில் ஒன்று. அமெரிக்கா பயன்படுத்தும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆயுதம் M142 MIMRS இது ஒரு இலகுரக சக்கர வாகனத்தில் பொருத்தப்பட்ட ராக்கெட் ஏவுகணை அமைப்பு. விரைவாக நிலைநிறுத்தவும் தாக்குதல் நடத்தவும் விரைவாக விலகவும் கூடியது. இது எதிரிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. பகுதி 5 ஈரானின் இழப்புகள் மனித எரியும் போது. இதுவரைக்கும் ஈரான் மேல் அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் என்ன இழப்புகளை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தாக்குதல் காரணமாக 12 ஈரானுடைய கப்பல்களை மூழ்கடித்ததாக அமெரிக்கா சொல்கிறது. அதே நேரம் 2000க்கும் மேற்பட்ட இடங்கள் மேல் தாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த எண்களுக்கு பின்னால் மறைந்திருப்பது மனித இழப்புகள். இதுவரைக்கும் 700க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், எத்தனை முதியவர்கள் என்று யாருக்கும் கணக்கிடவில்லை. ஒரு ஸ்கூல் 200 மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற பணிகள் கூட நேற்று நடைபெற்றது. ஈரானில் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த ஜனாசாக்களை அடக்கிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பள்ளி, கல்வி கற்க வேண்டிய இடம், குழந்தைகளின் சிரிப்பு ஒலிக்க வேண்டிய இடம். அங்கே என்று அழுகுரல்கள் ஒலிக்கிறது. அங்கே என்று வெள்ளை துணிகள் சுற்றப்பட்ட சிறு சிறு உடல்கள் தான் கிடக்கின்றன. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளாக ஆயத்துல்லா அலி கமெனி என்கிற ஈரானுடைய ஷியா சிந்தனை ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய இழப்பு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறியிருக்கிறது. ஒரு தேசத்தின் ஆன்மீக தலைவர், அவரின் வழிகாட்டு, அவரின் நம்பிக்கையின் அடையாளம். அந்த அடையாளத்தை ஒரே நாளில் எழுந்து நிற்கிறது ஈரான். இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் இந்த யுத்தம் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. ஈரானுடைய புரட்சிகர காவல் பிரிவு IRGC தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பேஸ்கள் மேல்
நடத்துகிறாங்க, அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயங்கள் மேல் நடத்துகிறாங்க, இஸ்ரேல் மேல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவினுடைய தொடர்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். பகுதி 6 ஆயுத கிடங்குகளின் ரகசியம். தாட் நெருக்கடி. இப்போது இந்த யுத்தத்தின் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இவ்வளவு தாக்குதல்களை நடத்தினாலும் ஈரான் ஏவும் ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்காவிடம் போதுமான ஆயுதங்கள் இருக்கின்றனவா? ஃபைனான்சியல் டைம்ஸ் மற்றும் அல் ஜசீராவின் கூற்றுப்படி இந்த யுத்தத்தின் மிகப்பெரிய சவால் தாட் டெர்மினல் ஹை அல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் ஏவுகணைகள் இருப்புத்தான். கடந்த 2025 ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த மோதலில் ஒரே தாக்குதலில் அமெரிக்கா சுமார் 150 தாட் ஏவுகணைகளை சுட்டு வீணடித்தது. 2010 ஆண்டு முதல் 2026 வரை அமெரிக்கா மொத்தமாக 650 தாட் ஏவுகணைகளை மட்டுமே உற்பத்தி செய்திருக்கிறது. இப்போது கணக்கு பாருங்கள். 650 ஏவுகணைகள் மொத்தம் ஒரே தாக்குதலில் 150 ஏவுகணைகளை பயன்படுத்தப்பட்டு விட்டன. இந்த யுத்தத்தில் இதுவரை எத்தனை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும்? எத்தனை தாட் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? மீதி இருப்பு எவ்வளவு? ஈரான் ஒரே நேரத்தில் 100 அல்லது 200 ஏவுகணைகள் ஏவும் போது அவற்றை தடுக்க அதே அளவு தாட் ஏவுகணை தேவை. ஆனால் கையிருப்பு வெகுவாக குறைந்துவிட்டது. புதிதாக உற்பத்தி செய்வது என்பது சாக்லேட் செய்வது போலல்ல. அதற்கு மாத கணக்கில் நேரம் பிடிக்கும். ஒரு தாட் ஏவுகணை உற்பத்தி செய்ய பல மாதங்கள் ஆகும். அதன் உதிரி பாகங்கள், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, சோதனை இவை அனைத்தும் மிக நேரம் எடுக்கும் செயல்முறை. இதைத்தான் அல் ஜசீரா தனது கட்டுரையின் சாராம்சமாக கூறுகிறது. ஈரான் மீது வெற்றி பெற அமெரிக்கா தாக்குவதை விட ஈரானின் தாக்குதல்களை தடுப்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும். இது சாத்தியமா என்கிற கேள்விக்கு தற்போதைய ஆயுத பற்றாக்குறை பெரும் சவாலாகவே இருக்கிறது. என்னதான் ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்க என்று சொன்னாலும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அதே வேகத்தில் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ ஒரு அட்டாக் நடத்தும் போது ஒரே நேரத்தில் 100-200 ஏவுகணைகள் ஏவுவாங்க. ஆனால் தடுக்கும் போது அதே மாதிரியான 100 ஏவுகணையை கொண்டு தடுக்கணும். தடுக்கிற வேகத்துக்கு இங்கே தயாரிக்க முடியுமா? இது சாக்லேட் கிடையாது, இது ஆயுதம். பகுதி 7 அமெரிக்கா தனியாகிறதா? ஆயுத பற்றாக்குறையும் ஈரானின் கடுமையான பதிலடியும் அமெரிக்காவை மற்ற நாடுகளின் உதவியை நாட தூண்டியுள்ளது. பிரிட்டன் பிரதமர் கைரட் ஸ்டாமர், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட முன் வந்துள்ளன. என்னால் மட்டும் முடியலடா, நீயும் வாடா என்று அமெரிக்கா தனது நண்பர்களை அழைக்கிறது. ஜெர்மனியும் பிரித்தானியாவும் இப்பொழுது தங்கள் ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை, கப்பல்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது எதுக்கு? அமெரிக்காவால் முடியல, அவ்வளவுக்கு ஈரான் பணமாக தாக்குகின்றன. ஆனால் இங்கும் சிக்கல் இருக்கின்றன. பிரிட்டன் தனது தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்தும் சைப்ரஸில் உள்ள பிரிட்டிஷ் இராணுவ தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது ஐரோப்பிய நாடுகள் அச்சத்தில் ஆழ்ந்தியுள்ளது. தாங்கள் உதவிக்கு வந்தால் தாங்கள் மீதும் தாக்குதல் வருமோ என்ற பயம். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு ஒரு புறம் இருக்க, தனி நாடுகளின் நிலைப்பாடுகள் வேறுபடுகின்றன. ஸ்பெயின் அமெரிக்காவின் நடவடிக்கை ஒரு தலைப்பட்ச இராணுவ நடவடிக்கை என்று கடுமையாக சாடியுள்ளது. செக் குடியரசு போன்ற நாடுகள் முழு ஆதரவாக உள்ளன. இது மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமை என்ற கதையை கேள்விக்குள்ளாக்குகிறது. இப்பொழுது ஈரானுடைய யுத்தத்தில் அமெரிக்கா ஜெயிக்கணும்னா அவங்க அட்டாக் பண்ணுறதை விட ஈரான் அட்டாக் பண்ணுறதை தடுப்பதில் வெற்றியை காண வேண்டும். இது எளிதான காரியம் இல்லை. ஏனென்றால் தாக்குவதை விட தடுப்பது மிகவும் கடினம். தாக்குபவனுக்கு ஒரு இலக்கு போதும், தடுப்பவனுக்கு 1000 இலக்குகளை காக்க வேண்டும். பகுதி 8 உண்மை சம்பவங்கள். சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள். இந்த யுத்தத்தில் சில முக்கியமான சம்பவங்கள் நடந்துள்ளன. முதலாவது F-15 வகையான விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதே போன்று ஏற்கனவே மார்ச் 1 குவைத்தில் 3 விமானங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபயர் நட்பு நாட்டு தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்கா சொல்லியிருந்தது. தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்டோம் என்று அமெரிக்கா சொன்னது. ஆனால் அது ஈரான் சுட்டு வீழ்த்தியது என்பது நமக்கு தெரியும். மொத்தமாக 4 விமானங்கள் இப்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இதே போன்ற சம்பவங்கள் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பில் உள்ள பலவீனங்களை வெளிக்காட்டுகின்றன. அதிநவீன தொழில்நுட்பம் இருந்தும் ஈரானின் தாக்குதல்களை முழுமையாக தடுக்க முடியவில்லை என்பதே தெளிவாகிறது. பகுதி 9 ஈரானின் பதிலடி. புரட்சிகர காவலர் பிரிவு. ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC இந்த யுத்தத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இவர்கள் தான் தொடர்பான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பேஸ்கள் மேல், அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயங்கள் மேல், இஸ்ரேல் மேல் என அமெரிக்காவினுடைய தொடர்பு எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ஈரானின் இந்த பதிலடி தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளன. ஒரு புறம் தாக்குதல் நடத்த வேண்டும், மறுபுறம் தங்கள் நிலைகளை பாதுகாக்க வேண்டும். இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்வது மிகவும் கடினம்.
பகுதி 10 யுத்தத்தின் எதிர்காலம். இப்பொழுது உள்ள பிரச்சினை என்னவென்றால், ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகிறது என்கிற தகவல்களை பென்டகன் எந்த இடத்திலேயும் வெளியிடவில்லை. அல் ஜசீரா சொல்லும் போது, நாங்களும் ஊகிக்க மட்டும்தான் முடியும், முழுமையாக எங்களுக்கு சொல்லிட முடியாது என்று கூறுகிறது. ஆனால் ஒன்று தெளிவாகிறது, இந்த யுத்தம் நீடிக்கும் போது அமெரிக்காவின் பொருளாதார சுமை அதிகரித்து கொண்டே போகும், ஆயுத இருப்பு குறைந்து கொண்டே போகும், புதிதாக ஆயுதங்களின் தயாரிப்பு நேரம் பிடிக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஈரானின் தாக்குதல்கள் எப்படி சமாளிப்பது என்பது பெரிய கேள்வி. எனவே அப்படியான ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பின்வாங்காமல் உடனே மற்ற நாடுகளை இணைத்து கொண்டு மொத்தமாக தாக்குதல் ஒன்றை நடத்தி அதிலே ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுக்குரிய தேவையாக இருக்கிறது. நிறைவு. அல் ஜசீராவின் இந்த கட்டுரை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித் தருகிறது. யுத்தம் என்பது வெறும் தேசிய பெருமைக்கு நடத்தப்படும் விளையாட்டு அல்ல. அதற்கு ஒரு பொருளாதாரம் உண்டு. அதற்கு பொருளாதாரம் சரிந்தால் யுத்தத்தின் போக்கே மாறும். இன்று அமெரிக்கா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் ஈரானின் இராணுவ சக்தி அல்ல, அது அதன் சொந்த ஆயுத கிடங்கில் காலி நிலை தான். ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் தாட் ஏவுகணை தீர்ந்துவிடும். அதன் பின் என்ன செய்வது? உலகை பார்த்து கேட்கும் இந்த கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கவில்லை. சகோதர சகோதரிகளே, இந்த புனித ரமலான் மாதத்தில் மத்திய கிழக்கில் நிராயுத பாணிகளான மக்கள் மீது பொழியப்படும் இந்த நெருப்பு நின்றுவிட வேண்டும். ஈரானிலும் இஸ்ரேலிலும் பாலஸ்தீனிலும் எங்கும் அமைதி நிலவ வேண்டும். யுத்தங்களால் யாருக்கும் நன்மை இல்லை, அது மனிதத்தை மட்டுமே சிதைக்கிறது. நாம் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலானில் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம். மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த கொதிநிலை இல்லாமல் ஆக வேண்டும். மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும். ஈரான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் அமைதி பெற வேண்டும். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும். முழு உலகமும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும். அத்தனை பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரம் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வாய்ஸ் ஆஃப் யாசிர் மற்றும் யாசிர் ஆகிய 2 சேனல்களிலும் நாங்கள் மாறி மாறி இந்த செய்திகளை தந்துகிட்டே இருக்கிறோம். எனவே 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.